வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகத்தை பத்தி பெரிதா மக்களிடத்துல அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜோதிடர்கள் பெரும்பாலும் இந்த 12ஆம் பாவகத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயன சயன போகம். இந்த 12ஆம் இடத்தை சொல்லக்கூடியது அயன சயன போகம். இது சரியில்லாம இருக்கு அல்லது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அயன சயன போகம் அப்படின்றதுக்கு விளக்கம் என்ன? அந்த 12ஆம் பாவகத்தினுடைய தன்மைகள் என்ன? அந்த 12ஆம் பாவகத்துல இன்னும் என்னென்ன தன்மைகள், அந்த 12ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி விலாவாரியா தெளிவாக பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். மக்களுக்கும் அதை பற்றின கருத்துக்கள் பெரிதாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நாம் இன்று பார்க்கக்கூடியது இந்த 12ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் பாவகம் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தன்மைகளும் பலன்களும் என்னென்ன, அது மனித குலத்திற்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலயப் பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த 12ஆம் பாவகம் எடுத்துக்கிட்டோம்னாவே ஜோதிடர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயன சயன போகம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய முழு விரயத்தையும் சொல்ல மாட்டாங்க சில ஜோதிடர்கள். நல்ல தெளிவானவர்கள் ஒரு சிலர் இதற்குண்டான விளக்கத்தை முழுவதும் சொல்லுவார்கள். அதனால் மக்களிடத்தில் இந்த 12ஆம் பாவகத்தை பற்றிய ஒரு கருத்துக்கள் அந்த அளவுக்கு அறிந்திருக்க தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். அதனால தான் நாம் இந்த 12ஆம் பாவகத்தை பற்றி எடுத்து இந்த 12ஆம் பாவகம்னா என்ன, இது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த பலன்களால் மக்கள் எவ்வளவு பயன்பெறுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சரி, அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயன சயன போகம் படுக்கை, உறக்கம், அதில் கிடைக்கக்கூடிய போகம்னா சந்தோஷம். இது மூன்றும் தரக்கூடிய இடம் இந்த 12ஆம் பாவகம். உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆணும் பெண்ணும் புணரக்கூடிய ஒரு இடத்தை சொல்லக்கூடிய அந்த பாவகம்தான் இந்த 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்துவிட்டால் அவர்கள் புணரும் இடத்தில் எந்த விதமான இடையூறோ தொந்தரவோ இருக்காது. 12ஆம் பாவகம் கெட்டுவிட்டால் எந்த கிரகம் அதற்கு துணை புரிகிறதோ, இந்த 12ஆம் அதிபதி எந்த கிரகத்தின் வாயிலாக கெடுகிறாரோ, பாவகம் கெடுகிறதோ, இதை சார்ந்து அவர்களின் அந்த படுக்கை அறை வாழ்க்கை இடையூறு இல்லாமலோ, மகிழ்ச்சியாகவோ அல்லது இடையூறாகவோ, கஷ்டத்துக்குரியதாகவோ இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த 12ஆம் பாவகம். அதை தான் ஜோதிடர்கள் இலைமறைவாக காய்மறைவாக அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த 12ஆம் பாவகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த 12ஆம் பாவகம் நிறைய தருகிறது. விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விரயஸ்தானம்னா என்ன? செலவினம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ செலவினம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 50 கொடுத்து நீங்க ஒரு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டா, அது வந்து விரய செலவு தான். அதேபோல ரூ. 50 நீங்க தொலைச்சிட்டாலும் அது விரய செலவு தான். இது எது வந்து சிறப்பு, எது சிறப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 50 கொடுத்து நீங்க தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுண்டா, அது நம்ம உடலுக்கு நல்லது. நம்ம பசிய போக்கிடும். ஆனா, ரூ. 50 நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா, அது யாருக்கும் உபயோகம் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாம போய்விடும் வந்து. கீழ போட்டுட்டீங்கன்னா, அது யார் கண்லயாவது தெரிந்து அவர்கள் எடுத்து அதை பயன்பெறுவார்கள். கீழே இல்லாமல் வேறு ஏதேனும் மனிதர்கள் எடுக்கக்கூடிய இடத்தில் தவறி விழுந்து விட்டால், அல்லது உங்களை அறியாமல் நீங்கள் போட்டுவிட்டால், மனிதர்கள் உபயோகத்திற்கு புழங்க முடியாத நிலையில் அந்த இடத்தில் நீங்கள் அதை தவற விட்டீர்கள் என்றால், அது யாருக்கும் பயன் இல்லாமல் போய்விடும். இதுவும் விரயம்தான், அதுவும் விரயம்தான். 2க்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அப்போ அது வந்து நீங்கள் செய்யும் பொழுது, அந்த தயிர் சாதம் வாங்கக்கூடிய அந்த ரூ. 50 நீங்கள் விரயம் செய்யும் பொழுது, அது சுப விரயமாக உங்களுக்கு வருகிறது. இந்த ரூ. 50 நீங்கள் தொலைத்து விடும் பொழுது, காணாமல் செய்துவிடும் பொழுது, அது உங்களுக்கு அசுப விரயமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த விரயச் செலவில் 2 நிலையை தருகிறார். ஒன்று சுப விரயம், இன்னொன்று அசுப விரயம். இதற்கும் காரணம் அந்த 12ஆம் பாவகம் சுபத்துவம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு நடப்பது அத்தனையும் சுப விரயமாக நடக்கும். 12ஆம் பாவகம் அசுப ரீதியாக கெட்டுவிட்டால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விரயம் அசுப விரயமாக நடக்கும் என்பதில் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி. அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனுக்கு நோய் என்பது மிக முக்கியம். நோய் என்றால் அது 6வது பாகம் தானே. நீங்கள் திடீரென 12ஆம் பாவகத்துக்கு சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. 6ஆம் பாவகம் நோய் என்றாலும் 12ஆம் பாவகம் நீண்ட கால நோய். ஒரு நோய் பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாக ஒவ்வொருத்தருக்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த நாள்பட்ட நோய்களை சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதி அமர்ந்து விட்டால் அவர்களுக்கெல்லாம் நாள்பட்ட நோய் இருந்தே தீரும். இதில் மாற்று கருத்து வேண்டாம் உங்களுக்கு. அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தை சார்ந்த நோய். உதாரணமாக புதன் கிரகம் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வலிப்போ அல்லது நரம்பு தசை சார்ந்த ஜவ்வு சார்ந்த அந்த பிரச்சனைகள் அவருக்கு கட்டாயம் நாள்பட்ட வியாதியாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு அந்த கிரகத்தை வைத்து சொன்னேன். இப்படி இதுவும் வரும். அதேபோல் நாள்பட்ட முதலீடு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? காப்பீட்டு தொகை, காப்பீட்டு அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவகத்தை தான் சாரும் வந்து. சுப ஆதித்யம் பெறுபவர்களுக்கு காப்பீட்டு பணம் கட்டாயம் கிடைக்கும். அசுப ஆதிபத்தியம் பெறுபவர்களுக்கு காப்பீடு பணம் போடுவார்கள். அது கட்ட முடியாமல் போகும். பாதியில் நின்றுவிடும். அல்லது கட்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவார்கள். நிராகரித்து விடுவார்கள். ஏமாற்றி விடுவார்கள். இப்படியும் நடக்கும். இதையும் தரக்கூடியது 12ஆம் பாவகம் தான். அது மட்டுமல்ல, நீங்கள் யாத்திரை செல்லக்கூடியது, கடல் தாண்டி கடல், அயல் நாடுகளுக்கு செல்வது, இதை சொல்லக்கூடியதும் இந்த 12ஆம் பாவகம் தான். யாத்திரை செல்வது, யாத்திரை மேற்கொள்வது அதையெல்லாம் பார்த்தேன் என்றால் ஒரு பாக்கியம் மனிதகுல வாழ்க்கைக்கு அப்படின்லாம் நம்ம ஆன்றோர்கள், முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல கடல் கடந்து ஒரு நாட்டிற்கு செல்வதும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எல்லோராலும் அயல் நாட்டிற்கு செல்ல இயலாது. அதற்கென்று ஒரு பாக்கியம் வேண்டும். அதை தரக்கூடியதும் இந்த 12ஆம் பாவகம் தான். இந்த 12ஆம் பாவகம் சுபத்துவம் பெறுவதனால் என்னென்ன நன்மைகள் எப்படி கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தன்மைகளை இந்த 12ஆம் பாவகம் வைத்திருக்கிறது என்று. அது மட்டுமா? இதைவிட மிக பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிளான ஒரு
தன்மையை இந்த 12ஆம் பாவகம் வைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிம்மதி, மன அமைதி, நிம்மதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12ஆம் பாவகம் தான். எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பதை விட, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சில பேர் பார்த்து கொண்டிருந்தால், அவர்களுக்கு கட்டாயம் இந்த கேள்வி வரும். அல்லது ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்கள் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சந்தேகம் வரும் வந்து. அப்போ மன நிம்மதி, மன அமைதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வேணும்னா, இந்த 12ஆம் பாவகம் சிறப்பா இருக்கணும். ஒரு மனசு எப்ப அமைதி பெறுது சொல்லுங்க? ஒரு மனிதன் எப்போது நிம்மதியா இருக்கான் சொல்லுங்க? மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவன் நிம்மதியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அதேபோல உறங்கும் பொழுது அவன் நிம்மதியா இருப்பான். நிம்மதியா இருந்தா தான் நிம்மதியான உறக்கம் வரும். நிம்மதியான உறக்கம் இல்லன்னா, நிம்மதி அவனுக்கு இல்லை என்று அர்த்தம். உறக்கத்தை தொலைத்தவன் என்ன செய்வான்? நிம்மதி இல்லை என்று சொல்வான். நிம்மதியோடு இருக்கிறவன் நன்கு உறங்குவான். புரிகிறதா? எங்கு எதற்கும் எதற்கும் தொடர்பு என்று. அப்போ மன அமைதியும், நிம்மதியும் தரக்கூடிய இடம் இந்த 12ஆம் பாவகம். எங்கெங்கெல்லாம் நான் தேடின நிம்மதி, அமைதி, கடைசில இந்த 12ஆம் பாவகத்துல தான் இருக்கா? அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும். இது போன்ற நிறைய தன்மைகள தன்னுள் அடக்கி வச்சிருக்கக்கூடிய பாவகம் தான் இந்த 12ஆம் பாவகம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கால நேரம் அவகாசம் இல்லாததால் இந்த அளவிற்கு நீங்கள் இந்த 12ஆம் பாவகத்தின் பயன்பாட்டை தெரிந்து கொள்ளுங்கள், பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.